ஒன்றும் முடிக்காது அப்படியே எதுவும் பிடிக்க கூடாது. வா இங்கிட்டு வா. வா காலை எடுத்து வை. வா 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 அப்படியே வார்த்தை பேசிட்டு பஸ்லயே நான் கைத்த போட்டேன்பா. உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு நம்ம இறந்துடுறோம்பான்னா போட நான் உன்னை காப்பாத்துறேன், உன் குடும்பத்தை விட்டு எடுத்துறேன். இன்னைக்கு கணவன் முனையோடு சந்தோஷமா இருக்கு. எனக்கு எல்லாம் அன்னதானம் வேண்டாம் தாயே, புரியுதா? அதை நான் பாத்துக்கிறேன், உன் குறைய தீர்க்கிறேன். இப்ப நீ தலைக்கு மேல கடனை வச்சிருக்கிறியா, எப்படி நீ எனக்கு அன்னதானம் போடுவ? அது வேண்டாம், என் மண்ணை மெரிச்சிட்டு போ. முடிஞ்சா எனக்கு ஒரு மாலையும் சூடத்தையும் வாங்கி வை, எனக்கு அது போ. இந்தா இந்த கனி உள்ளுக்கு வச்சுக்க. மீண்டும் வெளியே கொண்டு வரணும். கருமசாமி உன்னுடைய பொருளும் போயிருக்கணும், நான் கொண்டு வந்து ஒப்படைக்கலாம். இருந்தாலும் கருமசாமி இன்னைக்கு கண்ணை கட்டி அந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்க, புரியுதா? அதனால கருப்புசாமி இருக்கலாமா சாவலாமா வெளியே தலை காட்ட முடியல. அதனால கருப்புசாமி எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், எனக்கு எதுவும் தெரியல. இங்கிட்டு சாமி கருப்பா இருக்கிறான், அதனால அவங்ககிட்ட முறையிட்டு போனாலும் இன்னைக்கு தின்னும் வெங்காதியம் தூக்கம் இல்லாத கருப்புசாமி உன்னையே நாடி உன் பாதத்தை வணங்குறியா, நீ தான் எனக்கு நல்வழியை காட்டணுங்கிற. போட்டு கும்பிடு. ஓதைய கருப்பசாமி என் கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் என் மனையை தேடி நீ அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி தான் என் கட்டுமனைக்கு நீ வந்திருக்கணும். ஆனால் கருப்பசாமி உன் குறைய தேய்க்கிறதாயே. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி ஏழச்சனி நடக்குது. இன்னைக்கு பங்கச்சொல்லு வரலைனாலும் இந்த குழந்தைக்கு உயிர் சேதமும் ஆயிருக்கு, புரியுதா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு இலை மரவு காய் மரவு அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? அதை நான் போயிருக்குது, போனாலும் கருப்பசாமி அதை நான் மீண்டும் கொண்டு வரேன். கொஞ்சம் தாமதாகும், இப்போ அதுக்கும் ஏழச்சனி, புரியுதா? அதால இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்குது, புரியுதா? இன்னைக்கு எல்லாம் ஒரு கட்டுமனை இருந்தாலும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் விலகி வச்சிருக்கிறேன், நல்லபடியா ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு குறைபாடு இல்லாத மன நிம்மதியோட இந்த கருப்பசாமி கூட வந்து துணைக்கு நிற்கிறேன் ஐயா, புரியுதா? அதான் சொல்றேன் கருப்பசாமி, நீ என் மண்ணை மேய்ச்சிட்டு இல்ல, 9 அமாவாசை நீ உன்னால 10 நாளைக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா வர முடியாது, புரியுதா? 15 நாள் இல்ல 30 நாளுக்கு ஒருக்கா என் மண்ணை மேய்ச்சிட்டு போ, உன் குறைய தீர்த்தறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தையும் கடனையும் நான் போய்க்கு வழிவகுத்து கொடுத்துறேன். அதான் சொல்றேன், இப்ப வார்த்தை பேசிட்டு பஸ்லயே நான் கைத்த போட்டேன்பா. உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு நம்ம இறந்துடுறோம்பான்னா போட நான் உன்னை காப்பாத்துறேன், உன் குடும்பத்தை விட்டு எடுத்துறேன். இன்னைக்கு கணவன் முனையோடு சந்தோஷமா இருக்கு. எனக்கு எல்லாம் அன்னதானம் வேண்டாம் தாயே, புரியுதா? அதை நான் பாத்துக்கிறேன், உன் குறைய தீர்க்கிறேன். இப்ப நீ தலைக்கு மேல கடனை வச்சிருக்கிறியா, எப்படி நீ எனக்கு அன்னதானம் போடுவ? அது வேண்டாம், என் மண்ணை மெரிச்சிட்டு போ. முடிஞ்சா எனக்கு ஒரு மாலையும் சூடத்தையும் வாங்கி வை, எனக்கு அது போ. இந்தா இந்த கனி உள்ளுக்கு வச்சுக்க. சரி விலகத்தை சொல்லியா? கருப்பசாமி இதுல யாரு ஐடி சம்பந்தப்பட்டது படிக்கணும்? நீயா? அதான் சொல்ற, ஐடி சம்பந்தப்பட்டதுக்கு படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அதுலதான் இருக்கிற. தொட்டு கும்பிடு, மெத்தாளு போலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, நீ யாரியா? உன்னுடைய கட்டுமணி ஆரஞ்ச இவங்கள கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமணியும் இன்னைக்கு பொருளாதாரம் எல்லாம் தடப்பட்டு போயிடுச்சு, புரியுதா? மன வேதனைகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலும் எதுவும் சரியா அமையலை, புரியுதா? ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல. அதுதான் தாயே இன்னைக்கு எல்லாம் வந்தும் சரியில்லை. அதே மாதிரி கருப்பசாமி காதல் திருமண வாழ்க்கை வந்திருக்கணும், பிரிவினையில யாரு? ಲಗ್ನ ಮಾಡಿರ್ಬೇಕು, ಲಗ್ನ ಮಾಡಿ ಇಬ್ರು ಇದು கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வாழ்க்கையும் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு.
அதனால கருப்பசாமி இன்னைக்கு தொழிலும் மேன்மை கொண்டு வர முடியல. அதே மாதிரி மன சங்கட்டம் இருவனையில் இருக்கணும். நீ என்ன சொல்றது என்ன புரியுதே உண்மையா பொய்யா? உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்ல. திருமணம் ஆகி திருமணம் ஏற்படுத்தி இருக்கணும், அதான் நான் சொல்றேன். அதனால கருப்பசாமி ஒன்று கொடுத்துடுறேன். தேவையில்லாத சந்தேக பிரச்சனை, சண்டை சச்சுருவு, இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு தடையால பிரச்சனை, புரியுதா? இருக்கிறது கொஞ்சம் கவுனும் கொஞ்சம் நிறைய செலவா இருக்கணும், புரியுதா? அதனால கருப்பசாமி எந்த ஒரு குறைபாடு இல்லை, நான் தீர்த்து கொடுக்குறியா? மக்களை ஒன்று ஒடுத்துறேன். பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப வனவாச சூழ்நிலை, புரியுதா இல்லையா? அங்க இருக்க கூடாது, இடம் விட்டு இடம் மாறிதான் இருக்கணும். ಭೂಮಿ ಆಯ್ತಿಲ್ಲ, ಆ ಭೂಮಿನಾಗ ಇರಾಕ ಆಗಾಗಿಲ್ಲ, ಇವಾಗ ಬೇರೆ ಎಡನಾಗ ಇರ್ಬೇಕು. ಏನು ಗೊತ್ತಾಯ್ತಾ ಇಲ್ಲ? ಸುಳ್ಳಂತ ಹೇಳು. புரி தமிழ்லயே சொல்லிட்டா, பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கணும், இருந்தாலும் இப்ப இருக்க முடியாது, இடம் விட்டு இடம் மாறிதான் இருக்கணும். எப்படி இருக்கிறீங்க? கருப்பசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்துறியா? புரியுதா? உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலியுறுத்துறேன், புரியுதா? தொழிலும் மேம்படுத்துறேன், மனம் உடைச்சல போய்க்கிறேன். போய் சேர்க்கை வேண்டாம், ஸ்டேஷன் ஏறிட்டு வந்துருக்கணுமே. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தியா? அததான் சொல்றேன், ஸ்டேஷன் ஏறிக்கணும், பிரச்சனையா இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதிகம் அமைக்கலாமா மாத்தி அமைக்கலாமா? அதான் நான் சொல்றேன், புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை முடிச்சிடலாம். கருப்பசாமி வேற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் இப்ப எந்த வாழ்க்கையும் உனக்கு செட் ஆகலை, புரியுதா? கொஞ்சம் பணமோ காசோ குடுக்கல் வாங்க கொடுத்துருந்தாலும் இப்பெல்லாம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால கருப்பசாமி எல்லாம் ஒன்றுபடுத்துறேன், தொழில் மேம்படுத்துறேன். உன்னுடைய குறைபாடு எதா இருந்தாலும் நான் தீர்த்து பண்ணிடுறேன். வச்சிருந்தாலும் இப்ப அதெல்லாம் நடக்காது. இது என்னதான் நான் அதான் சொல்றேன், உங்க அப்பா காலத்துல இருந்து இருந்தாலும் இப்ப முடியாது. இப்ப கிரக சூழ்நிலை சரியில்லை. இப்ப நீ அங்க பண்ணேன்னா பிரச்சனை வரும், உனக்கு உடல் நலம் சரியில்லாத இருக்கும். கருப்பசாமி அதான் சொல்றேன், ஏழச்சனி உன் கட்டுமனையிலயும் கோவில்லையும் தகுடு பொறிச்சு வச்சிருக்காங்க, புரியுதா? இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நீ என்னதான் பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்றவங்க சாயந்தரம் சொல்லுவான், காலைல வாடானா வரமாட்டோம், ஓடிடுவான். இந்த மாதிரி இருக்குது. அதனால கருப்பசாமி சித்திரை மாசத்துக்கு மேல நான் உனக்கு உத்தரவு சொல்றேன், புரியுதா? புரியுதா? சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி தேனி தேனிங்கப்பா, தேனி வராங்க சாமி. ஆமா, பைய வச்சுட்டு வாங்கம்மா, வாங்க தொட்டு கொண்டு பேசாம இருக்கு. வரமா வரமா கை கட்டாத வரமா பாருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரங்க. கருப்பசாமி மனவேதனை, யாரு விட்டுட்டு போனது? பையன். அதனால கருப்பசாமி எனக்கு மீட்டு கொடுக்கணும், மனவேதனையா இருக்குது. அதனால கருப்பசாமி எந்த குறையும் எனக்கு தெரியல, யார் பண்ண பாவமும் தெரியல. அந்த கட்டுமனையில நான் கால் வச்சது வந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கு, புரியுதா? அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை ஆரஞ்சந்தாய இன்னைக்கு பெண் சாபம் அப்படின்னு உன் கட்டுமனை இருக்கு, நிவர்த்தனை ஆகலை. போய் தொட்டு கொடுப்போம். அதனால கருப்பசாமி அதை வந்து நிவர்த்தனை பண்ணிடுறேன். கருப்பசாமி ஒரு பெண் அப்படின்னு பார்த்தாலும் துருமரணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்னான் ஜோசிக்காரன், போய் பவானியா ராமேஸ்வரமா பண்ணிட்டு வாங்க. போலையே, யாரும் ஒன்றும் சேரலையே. அதனால கருப்பசாமி அதை நீ நிவர்த்தனை பண்ணாதான் உங்க குறை தீரும். இன்னைக்கு வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கணும், புரியுதா? அதனால கருப்பசாமி நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே, புரியுதா? நாவு கொஞ்சம் அடக்க வேணும். நீயும் அக்கம் பக்கம் சண்டைக்கு போவாத, தேவையில்லாத ரொம்ப உனக்கு வருமே, புரியுதா? கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் தாயே, புரியுதா? அதனால கருப்பசாமி நிவர்த்தனை பண்ணிடுறேன். 10 ரூபா வருமானத்துக்கும் வலியுறுத்தி கொடுத்துறேன். இன்னைக்கு 50 ரூபா சம்பாதிச்சா
100 செலவாகுது ஹாஸ்பிட்டல் செலவு. அதனால் கருப்பசாமி இன்னும் இருந்தால் அதை முடிச்சிடறேன். அது எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாற்றணும். அதெல்லாம் எந்த வியாதி இல்லை, மன வேதனை, புரியுதா? அதனால கருப்பசாமி அது எதுவும் கிடையாது ஐயா. சரி. கருப்பசாமி இது காட்டு சேட்டையெல்லாம் இல்லை, புரியுதா? கிரக சூழ்நிலை. அதான் சொல்றேன், நீ வந்து 4 செவத்துல சிந்தனையில தானே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிற, உண்டா இல்லையா? அந்த 4 செவத்துக்குள்ளேயே தான் இருக்கிற, வெளியே வரமாட்டேங்கிறிய. இது செய்வன எல்லாம் இல்லை, புரியுதா? மந்திரம் எல்லாம் இல்லை. ஆனா கருப்பசாமி அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன், புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி சனிக்கிழமை கொண்டா காகத்துக்கு தயிர் சாதம் வச்சுடு, புரியுதா? 6 வாரம் வை கருப்பசாமி, படிப்படியா உன் கஷ்டத்தை தீர்த்தறேன். அது போய் ராமேஸ்வரம் போய் யோசனை பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான், புரியுதா? செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அழுப்பு போட்டு இருந்தல, ஏன் போடுறது இருப்பா? அதை எடுத்து போடுது ஐயா, குறைய தீர்த்துறேன். உனக்கெல்லாம் உடல்ல எந்த ஒரு பாதிப்பு இல்லது ஐயா, புரியுதா? வேதனை தான். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த கனி உனக்கு தரேன், நைட்டு தலைக்கு தேய்ச்சி படுத்துக்கோ, புரியுதா? கருப்பசாமி அவன் 1 வாரத்தில் அதை சரி பண்ணிடுறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல்லு இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறது ஐயா, போதும் ஐயா. கொஞ்சம் பொறுமையா இரு, அப்பதான் ஆள் வரும். இருக்கிறப்ப நீ எல்லாம் வம்பு வழக்கு இழுத்தீங்க, பிரச்சனையை பண்ணீங்க. போன வாட்டி தானே தெரியுது ஒரு மனுஷனுடைய அருமை பெருமை. இருக்கிறப்ப 10,000 திட்டு திட்டுறீங்க, இல்ல இருக்கிறப்ப 10,000 திட்டு திட்டுறீங்க. நானு யாரு போயிட்டு இதை வீட்டை விட்ட, அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். வம்பு வழக்கு சண்டை தேவையில்லாத நீங்க யாசனா என்ன பண்ணுவான்? கருப்பசாமி உத்தரவிட்டு அவனை நான் இன்னொரு 3 மாசத்துல அழைச்சிட்டு வந்துடுறேன். அழைச்சிட்டு வந்தா எனக்கு என்ன பண்ற? எனக்கு எதுவும் வேணாம், பணம் காசெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு 3 மாலை வாங்கி போடுறியா? வா, சத்தியம் கூட 2 பேருமா. கருப்பசாமி 3 மாசத்துல ஒன்றுபடுத்திடுறேன், இது சத்தியம். அவன் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? எது வேணாம், அவன் வந்த உடனே 3 பேர் வந்து 3 மாலை வாங்கி எனக்கு போடு, போதும், போய்வா. சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டைங்கப்பா. கருப்பசாமி ஒண்ணு. ஆமா, எத்தனை மணி ரெடியா இந்த ரெடியா? வாங்க, ஏன் யோசிக்கிறீங்க? வாங்க போங்க, எல்லாரும் ஒரு வாரமா உட்கார். உடல் நடக்க முடியலையா? இது எங்கிட்ட போடுறியா? போட வச்சிடலாமா? சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில இருந்தேன். கருப்பசாமி இன்னைக்கு அங்கும் பங்காளிக்குள்ளதான் பிரச்சனை. அதெல்லாம் நான் உன் கட்டுமணியை சொல்றேன், புரியுதா? ஆனா கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் உன்னை சுத்தி போட்டிதான்யா. உன் மனசுலயும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இல்லையா? எப்படி இல்ல? ஒரு நேரம் நல்லா பேசுற, ஒரு நேரம் சரியில்லாத பேசுற. இன்னைக்கு கட்டுமனையில மனைவி சாணம் அப்படின்னு பார்த்தாலும் தேவையில்லாத ஏசுற. ஏன் தேவையில்லாத எட்டியும் ஒழிச்ச, புரியுதா? அதுக்கு தான் இப்ப இந்த சூழ்நிலைக்கும் வந்துருச்சு. ஆனா கருப்பசாமி அதை வந்து தீர்த்தர்றேன், புரியுதா? கருப்பசாமி நீ தெய்வத்தை வழிபாடு பட்டு இருந்த, இப்ப திட்டுற, புரியுதா? ஆனா கருப்பசாமி மன்னிச்சு ஏத்துக்கிறேன். நல்லபடியா சரி பண்ணிடலாமா? தொழிலும் மேம்படுத்திடலாமா? கருப்பசாமி இன்னைக்கு மக்களால இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் சண்டை சச்சுரும் வந்துட்டு இருக்கு. அதனால யாருக்கிட்ட போய் சொல்றது எனக்கு தெரியல.
அதனால கருப்பசாமி உன் கட்டுமணிக்கு வந்திருக்கியா, நீ நிவர்த்தனை பண்ணி கொடுக்கணும். என் மக்களை ஒன்றுபடுத்தணும். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத கருப்பசாமி நீ துணையா இருக்கணுங்கிற கருப்பை சரி பண்ணி விட்றேன் உடல்நிலைய. புரியுதா? மக்களையும் ஒன்றுபடுத்திடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்ப மனைவி அப்படின்னு பார்த்தா பேச்சு வரத கம்மியா இருக்குது. உனக்கும் மனைவிக்கும் இன்னைக்கு நீ ஒரு அனாதையா தான் இருக்கிற. எனக்குன்னு ஆள் இல்லை. எல்லாம் இருந்து அவங்க வாக்கில் தான் இருக்காங்க. அதனால கருப்பசாமி சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி தனியா ஓட வச்சிடுறேன். ஓட வச்சு எனக்கு என்ன பண்ற? என்ன சொல்லு? கருப்பசாமி சரி அப்படியா? கருப்பசாமி எனக்கு எது வேணாம், எனக்கு ஒரு ஒத்த மாலை வாங்கி போட்டுறியா? இப்போ உங்ககிட்ட எங்கடா காசு இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தெரியும் யாருக்கிட்ட வாங்கணும்னு தெரியும். கூலிக்கார பிள்ளை எங்கிட்ட நீ வரதே 3000 கடனை தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். எத்தனாயிரம் வாங்கினேன்? 3500 வாங்கினேன். புரியுதா? அதுல பாதி சாப்பிட்டு தீர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை பத்திரமா கூடு போய் சேரு. புரியுதா? அந்த காசை வச்சு எனக்கு எது வேணா ஒரு மாலை, ₹10 ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டுறியா? சத்தி ஒண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா இன்னொரு 30 நாள்ல நடக்க வச்சிருவேன். சத்தியம் போட வைக்கிறேன். கடியட்டியா கால நீட்டியா? அவனால கொஞ்சம் பாசமா இருக்கான். நீ அவனெல்லாம் கொச்ச கொச்சையா திட்டி வேற இருக்கிற. அதான் சொல்றேன், திட்டாது. காலனிக்கு அவன் என்ன சொல்றது? நான் உன்னை ஓட வைக்கிறேன். இது புரியா? வீட்டு போலியா? ஏந்திரு, யாரும் தொடக்கூடாது. நீ ஏந்திரு. ஒண்ணும் பிடிக்காது. அப்படியே எதுவும் பிடிக்க கூடாது. வா இங்க வா. வா, காலை எடுத்து வை. வா 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 அப்படியே. உன்னால முடியும். வா, எதையும் பிடிக்க கூடாது. வா வா வா. பயப்படாத போ. ஒண்ணா போ. வா, நான் இருக்கிறேன். வா. இல்ல சாமி இருக்காரு. வா. கொஞ்சம் வலி விடு, கொஞ்சம் வலி விடு. அம்மா எந்திரிங்க. எந்திரிங்க, உட்காந்துருக்கீங்க. எந்திரிங்க. முடியும். வா, பயந்து கூடாது. அப்படியே திரும்ப 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 அப்படியே. பேசாம இருங்கப்பா. போய் சொல்லு. ஓ சரி, விளக்கத்தை சொல்லியா?
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நீ யாருக்கும் முன்ன ஜாமீன் நிக்க வேண்டாம். ஆளுக்கு முன்ன நிக்கிறிய. இன்னைக்கு தொழிலும் கெட்டு போச்சு, மக்கமாரும் பேச்சு கேட்கல. உன் கட்டு மணியில பல போட்டிகள் இருக்குது. உன் கதையை கேட்டா விடிய விடிய உட்காந்து இருக்கணும், புரியுதா? அதனால கருப்பசாமி என்ன என்ன பண்றது? நீ விட மாட்டேங்கிறிய, வேணா இருக்கட்டும். கொஞ்சம் அப்படியே இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல நீ வித்து நீ ஜீவ அம்சம் கொடுக்கணும்னா நான் பொறுமை இல்லை. இப்ப அடிமட்ட ரேட்டுக்குள்ள கேக்குறாங்க. சரி, விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் 4 பேருக்கு நீ நாயத்தை சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு உனக்குன்னு நாயம் சொல்ல ஆள் இல்லை. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கு முன்னாலும் நெஞ்ச நிமித்திட்டு போவானே, நீ தலை குனிட்டு தான் போ. கருப்பசாமி நாம ஏன்டா அந்த பூமியில வாழணும்னு கூட சில நேரத்தில் நினைக்கிறது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன் குறைய தீர்த்தறியா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாத கருப்பசாமி நல்லபடியா முடிச்சு கொடுக்குற. உன்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்தற, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் போர்க்காலத்துல இருக்கு பக்கத்துல. உன்னை பார்த்தாவே எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாத்தி அமைக்கிறேன். தொழிலும் கெட்டு போயிருக்கணும். யாரு டிரைவராரு? நீங்க டிரைவர் தொழிலும் பண்ணிருக்கீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் நீங்க 4 பேருக்கு நன்மை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்குன்னு பண்ண ஆள் இல்லை, பல சிரமத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பு வராதியா. கருப்பசாமி ஒரு 2 மாசம் பொறுமையா இருக்கு. அதுக்கு இடையில குடிச்சினாலும் தேவையில்லாத உனக்கு நட்டை ஏற்படுற சூழ்நிலை வருது. ஒரு 2 மாசம் தாமதப்படுத்தி, புரியுதா? அதுக்கு மேல நான் வலுவத்துக்கிறேன். இல்லடான்னு வேணுங்க ஐயே, இல்லடாங்கிறது வேணும். அந்த இல்லடத்தை விட்டு உள்பட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கருப்பசாமி உத்தரவிட்டு மாத்தி அமைக்கிறேன். ஆனா போனதுக்கு மேல நான் வலுவத்து தருவேன். இப்ப போன சொத்துக்கு மேல அதுக்கு மேல அதிக சொத்து நான் வலுவத்து தருவேன், புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி குடுக்கல் வாங்கல் அப்படின்னு பார்த்தா பைனான்ஸ் அப்படின்னு பண்றது யாரு? சரி, நெய்வேலி. நெய்வேலியா? அப்படியா? டைம் ஆகுதம்மா. என்ன ஊரு? கருப்பசாமி சங்கரன் கோவில். சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் வந்திருக்கீங்களா? சங்கரன் கோவில் வந்திருக்காங்க. சங்கரன் கோவில் இருந்து யாருப்பா வந்திருக்கிறது? சங்கரன் கோவில். சரி, விளக்கம். 9/5 கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்கணும். கேரளா தமிழ்நாடுல பார்டர்ல இருக்கோம். 9/5 யாரு சார்? நீ அம்மா என்ன ஊரு? நான் சொல்றேன் சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் அது இருந்தது பார்டர்யா, கேரளா தமிழ்நாடு உள்பட்ட இடத்துல சங்கரன் கோவில். சரி, தூத்துக்குடி. தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்திருக்கீங்களாப்பா? தூத்துக்குடி. கருப்பசாமி ஒண்ணு. தூத்துக்குடிப்பா. சரி, கருப்பசாமி விளக்கம். புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை வரங்க சாமி. வாங்கம்மா, தொட்டு விட்டு நெல்லுமா. வாங்க படி தொட்டு விட்டு போங்க.
நீ போட்டீங்களா 2 பேரும் நீங்களும் புதுக்கோட்டையா? நீங்களும் புதுக்கோட்டையா? நீங்களும் புதுக்கோட்டையா? சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு கவர்மெண்ட் உத்தரவிட்டு கேட்க வந்துடணும். அதே மாதிரி கருப்பசாமி எங்களுக்கு புத்திர பாக்கியமும் இல்லை. புத்திர பாக்கியம் இல்ல, கவர்மெண்ட் வேலைக்கு கேட்க வந்துடணும். குழந்தை பாக்கி இல்ல, கவர்மெண்ட் வேலைக்கு யாருப்பா கேட்க வந்துருக்கா? இல்லையா? இல்ல யாரும்? போய் உட்காருங்க. போய் உட்காருங்க. ஐயா போய் உட்காருங்க. சரி. பாண்டிச்சேரி. 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 பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி. சரி. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. வராங்க சாமி. வாங்க தொட்டு கும்பிடுங்க. வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க திருவண்ணாமலை. சாப்பாடு சாப்பிட்டு பொறுமையா 9 மணிக்கு உனக்கு புரிய எடுக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். 2 பேரும் ஒரு குடும்பமா? கருப்பசாமி. சரி. கருப்பசாமி, இன்னைக்கு மனக்கவலை, வண்டி வாகன பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்து. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு உணர்வு இல்லாத வழிவந்தேன். நீ தொழிலெல்லாம் கெட்டு போச்சு, கை மாற்றம் வந்துருச்சு. அதே மாதிரி கருப்பசாமி எதை தொட்டாலும் நஷ்டம். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா மேல்மை கொண்டு உன்னுடைய மன கஷ்டத்தை தீர்க்கிற. இன்னைக்கு மக்கமா இருக்கும், இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் மன சங்கட்டம். இன்னைக்கு மக்கமா இருக்கு, மன சங்கட்டம். அதே மாதிரி கருப்பசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம். நீங்க நினைச்ச வாழ்க்கை ஒண்ணு, நடந்த வாழ்க்கை ஒண்ணு. யாருக்கு? அதே மாதிரி கருப்பசாமி எந்த ஒரு குளறும் இல்லாத வலியுறுத்துறேன். தொழிலும் மேம்படுத்துறேன். இப்ப கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, கருப்பசாமி தீர்த்து கொடுக்கணும். எந்த ஒரு குளர்வும் இல்லாத நல்லபடியா வலியுறுத்தணும். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தோம் உன் கட்டுமனை யாராங்க? உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு இடம் மாற்றத்தில் தான் இருக்கணும். இடம் மாற்றம். அதே மாதிரி கருப்பசாமி இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு வராதியா? கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா மேல்மை கொண்டு வந்தேன். வண்டி வாகனம் அப்படின்னு பார்த்தா சிறப்பா ஓட வச்சார். வேற என்ன கேட்குற? தொழில் இப்ப பார்த்தாலும் கொஞ்சம் நடக்கல. புரியுதா? இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு எல்லாம் விரைச்சிடும். இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் ஏகப்பட்டது பொருளாதாரம் நஷ்டம் ஆயிருக்கணும். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில் மேம்படுத்துறேன். வருமானத்தை வழிவகுத்து அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த வெற்றி மேலே உனக்கு நான் அணுகிறேன். 100 ரூபாய் அடியா? அந்த கனி அடியா? வெற்றி கனி அடியா? கருப்பசாமி இதுக்கு மேல எந்த பாதிப்பு வராதியா? புரியுதா? இன்னைக்கு ஒண்ணு வந்து தூரத்துல இருந்து ஒண்ணு பொறுங்கிட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதா? கண் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் இருக்குது. கருப்பசாமி இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வெற்றி மேலே அணிஞ்சிட்டேன். 11 வயசுக்கு உன்னை அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் பொருளாதாரத்தை வடிவத்தை கொடுப்பேன், செல்வாக்கை பெருக்கி கொடுப்பேன். உன்னுடைய கடனை காட்சியும் கருப்பசாமி கட்டி கொடுத்தேன். சரி. மார்த்தாண்டம். கருப்பசாமி ஒண்ணே மார்த்தாண்டம். மார்த்தாண்டமா? மார்த்தாண்டமாமா புகழ்து. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப கட்டுமனை அப்படின்னு பார்த்தோம் எல்லாம் சண்டை சச்சரவோட போய் நிற்கும். மன சங்கடத்துல போய் சண்டை சச்சரவு நிக்குது. இல்ல இடத்துலயும் இருக்க முடியல. இன்னைக்கு எதை செய்வன பண்றாங்களா என்ன தெரியல. அதே மாதிரி கருப்பசாமி குடுக்கல் வாங்கல கொடுத்தோம் எல்லாம் போயிருக்கணும். புரியுதா? இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம் உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் வச்சிருக்கியா? ஹோட்டல் வச்சிருக்கணுமே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எதை 4 பேருக்கு தானம் தர்மம் அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையில அங்க இருக்க முடியல. செய்வன இவனை என்ன பண்ணிருக்கிறாங்களா என்ன தெரியல. இன்னைக்கு செய்வன கோளாறு என்ன தெரியல. கருப்பசாமி நீ தான் பார்க்கணும். மக்களும் பேச்ச கேட்கல.
புரியுதா இல்லையா? அதனால கருப்பசாமி எனக்கும் சில உடல்நல பாதிப்புகள் இருக்குது. அதனால கருப்பசாமி நீ தான் நிவர்த்தனை பண்ணி கொடுக்கணும். நீங்க படுத்தாலும் சொப்பனம் சரியில்லாத வந்துட்டு இருக்குது. சொப்பனத்தை நல்லபடியா விரட்டிடு. எனக்கு எந்த ஒரு மன தைரியத்தை கொடுத்து கருப்பசாமி காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறியா? அதனால கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். சரியா? இப்ப எந்த வேலை செஞ்சாலும் இப்போ ஒன்றும் நிக்கலையே. நீ தெய்வத்தை வச்சு வழிபாடு பட்டு கூட இருக்கணும். ஒன்றும் இல்லை. கருப்பசாமி இன்னைக்கு ஏதோ பாய் கட்டிட்டாங்களா என்ன தெரியல அப்படின்னு கேட்க வந்தது. கருப்பசாமி ஏதோ யார் எந்த வாய் கட்டிருந்தாலும் கருப்பசாமி 30 நாள்ல மாப்பூட்டம் உடைச்சேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி என்னாட்டம் ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு போட்டு யாரு நீதான். இருந்தாலும் கருப்பசாமி இப்ப நீ கொஞ்சம் காசு வாங்குறியா? வாங்க கருப்பசாமி. இப்போ உன்னுடைய நேர காலம் கருப்பசாமி உன் கூட நிக்கிறேன். நீ தொழிலும் கெட்டு போச்சு, மதியும் கெட்டு போச்சு. அததான் சொல்றேன். அதை நான் பாத்துக்கிறேன். கருப்பசாமி ஒன்றுபடுத்தி வைக்கிறதா ஐயா? இதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையா? நீ பண்ணலையே. அவங்க வந்து உன்னை பிடிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப பையனை கொடுத்த இப்போ அவன் என்னங்கிறா, என்னுடைய கணவன் எனக்கு தான், பெத்த தாய்க்கோ தகப்பனுக்கோ உரிமை இல்லை. முன்னா 3ஆம் மனுஷியா தான் பார்த்துட்டு இந்த குழந்தை. புரியுதா? அதை வந்து நான் மனசை மாத்திடுறேன். கருப்பசாமி நான் கூட இருக்கிறேன். அதெல்லாம் இப்ப பல சோதனை அனுபவிச்சிட்டேன். 3/4 கடல் தாண்டிட்டேன். இன்னும் 1/4 கடல் இருக்குது. கருப்பசாமி நான் தாண்ட வச்சேன். புரியுதா? மக்களை குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். கொஞ்சம் வேதனை வேண்டாம். அவன் புத்தி நான் மாத்தி கொடுக்குறேன். தேவையில்லாத நான் சொல்றேன். கருப்பசாமி நான் பாத்துக்கிறேன். உன் குறைய என்கிட்ட சொல்லிட்டு இல்ல. அந்த குறை அந்த குறையிலிருந்து நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். புரியுதா? கருப்பசாமி நீ சொல் பேச்சு கேட்கற அளவுக்கு நான் காப்பாற்றேன். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நான் ஒன்றுபடுத்துறேன். உன் மக்கமாரை பாக்குற அளவுக்கு கருப்பசாமி கூட நிற்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நீ வேதனைப்படுற பெத்த பிள்ளைய பார்க்க கூட எனக்கு உத்தரவு இல்லையே, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நீ மனம் குமுறல் போடுற. அந்த குழந்தையும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்குது இல்ல, நாளைக்கு அதுக்கும் அந்த சூழ்நிலை தான். தென்னை மரத்துல என்ன பண்ணுது, பழுத்த மாட்டையை பார்த்து குருத்து மரத்தை சிரிச்சிச்சான். தொடர்ந்து புரியுதா இல்லையா? அந்த குருத்து மாட்டை வந்து பழுத்த மாட்டையை சிரிச்சிச்சான். நீ கீழே உழுவு போறன்னு. அந்த குருத்து மாட்டை பழுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கூடிய சீக்கிரம் அதுவும் பழுத்து கீழே உழுவுறதுதான். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த குறையை நான் தீர்க்கிறேன். இப்போ ஒன்ன ஒதுக்கி விட்டவா நாளைக்கு அவங்களுக்கு அதே ஒதுக்குதான். நீ எவ்வளவு பாடுபடுற, எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டு இருக்கிற. புரியுதா? அதனால கருப்பசாமி நான் பாத்துக்கிறேன். மக்களை ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி உன் பாலனே பேச வச்சார். புரியுதா? தெரியாது. நான் கருப்பசாமி மக்க மாதிரி பேச்சு கேட்கற அளவுக்கு நான் வலியுறுத்திட்டேன். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. புரியுதா? நீ சரியான நேரத்துக்கு உணவு ஆகாரம் போடலையே. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றது தானே பெருசு. என்ன ஒண்ணும் கருப்பசாமி நான் பாத்துக்கிறேன். உனக்கு முன்ன உன் கட்டுமணிக்கு கூட நிற்பேன். அந்த குழந்தையோட மனசை மாத்தி பிள்ளைங்களை பேச வைப்பேன். புரியுதா? நீ நம்பனா நான் நடராஜா, நம்பாதவனுக்கு நான் யமராஜா. புரியுதா?
அதான் சொல்றேன், நான் உன் கட்டுமணி ஆராய்ஞ்சு பார்க்கணும், புரியுதா? நீ இங்கிட்ட வந்துட்ட, உனக்கு முன்ன நான் போய் நிற்பேன், நான் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு குளறுபடியான கருத்து நான் தீர்த்து கொடுக்குறேன். போய் வா. நீ அங்கிட்டு இங்கிட்டு போய் பணத்தை செலவு பண்ணக்கூடாது. ஆமா, செய்யாத. கருப்புசாமி, உன்னுடைய தலையெழுத்தை நான் மாற்றி அமைச்சு வடிவெடுத்து தரேன். சரி, விளக்கம். கருப்புசாமி, கரூர். கரூர்ப்பா, கரூர். வராங்க சாமி. இருந்தாலும் கரூர். தொட்டு கும்பிட்டு வந்து நில்லுமா. இங்க தொட்டு கும்பிடுங்கம்மா. கீழ் படிக்கட்டு, கீழ் படிக்கட்டு தொட்டுங்க. சீக்கிரம் வந்து ஒரு வாரமா இல்லைங்க. சரி, கருப்புசாமி, விளக்கம். கருப்புசாமி, உடல்நல சரியில்லை. உடம்பு சரி. நீயும் உடல்நல சரியில்லையா? நீயும் உடல்நல சரியா? 2 பேரும் தொட்டு கும்பிடுங்க. கரூரா? கரூரா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க. இங்கிட்டு வாங்க ஐயா. இல்லைங்கம்மா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயா. உட்காருது ஐயா. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர். கருப்பசாமி, உத்தரவிட்டு நீங்க பொருளாதாரம் இருந்தும் இன்னைக்கு மனக்கவலை தீரலை, மன கஷ்டத்துல தான் இருக்குது. அதனால கருப்பசாமி, உத்தரவிட்டு நீங்க தொழிலும் சீர்கெட்டு போச்சு. என்ன தொழில்? அதுவும் கெட்டு போயிடுச்சு. அதனால கருப்பசாமி, மனசுல நிம்மதி இல்லை, கட்டுமனையிலையும் இருள் அடிச்சு போயிருக்கும், புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த ஒரு மன உடைச்சலா இருந்தாலும் கருப்பசாமி அதை நான் வெளியே விட்டுறேன். உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் மன சங்கடம், சிந்தனை தான் தாய் சாய்த்து உனக்கு. அந்த சிந்தனையை இருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன். கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் நீ கட்டுமனையிலையும் மூளை குத்துன்னு வருது. கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. இன்னைக்கு மூளை குத்தல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலும் மேம்படுத்துறேன். இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் நிக்க வேணாமே, ஜாமீன் நிக்க வேணாம். தேவையில்லாத வழியில வம்பு வழக்கு வர சூழ்நிலை இருந்து கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். இன்னைக்கு 4 ஜனங்க அப்படின்னு பார்த்தாலும் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருந்தீங்க, முடியல. அதனால கருப்பசாமி நான் அமைச்சு தரேன். அதே மாதிரி கருப்பசாமி, காதல் திருமண வாழ்க்கை வருது. யாரு திருமணையில உன் ரத்த சம்பந்தப்பட்டவன் வீட்டுக்கார வகையில் வருது. அதனால கருப்பசாமி, இன்னைக்கு எல்லாம் நீ தானம் தர்மம் 4 பேருக்கு நன்மை தான் செஞ்ச. நீ எல்லாம் நினைச்சாலும் இன்னைக்கு உனக்கு துரோகம் தான் பண்றாங்க, புரியுதா? அதனால கருப்பசாமி, எது உடல்நிலையும் சரியில்லை, எதோ செய்வன கோளாரா என்ன நினைக்கிறேன். கருப்பசாமி செய்வன கோளாறு இல்லை தைய. இன்னைக்கு இறகச்சு உடல்நிலையும் சரியில்லை. மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களாலேயும் கொஞ்சம் பிரச்சனை. இன்னைக்கு மக்களாலேயும் இன்னைக்கு எங்களுடைய இறக்கத்தால இன்னைக்கு உனக்கும் ஆட்டி படிக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு மாற்றி அமைக்கிறேன். தொழிலும் மேம்படுத்துறேன். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் குடுக்கல் வாங்கல் அப்படின்னு பார்த்தாலும் ஃபைனான்ஸ் பத்திரத்து மேலே கொடுத்து வாங்கலாம். தேவையில்லாத நம்பிக்கை மேலே கொடுத்தீங்கன்னா மாட்டிடுது. ஏற்கனவே கொஞ்சம் மாற்றிக்குது, கொஞ்சம் மாற்றிக்குது. அதனால கருப்பசாமி, இன்னைக்கு மனக்கவலை அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு மனசு ஒரு சந்தோஷமா இருக்குது, புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா மேன்மை கொண்டு வந்துடுறேன். தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தோம் தொழில் அப்படின்னு பார்த்தா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில். என்ன தொழில்? இப்ப வண்டி வாங்கணுமோ இருக்கணுமே, அதான் சொல்ல. இந்த ஒரு சூழ்நிலையை கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு புரியுதா? இன்னைக்கு படுத்து இருந்துச்சுன்னா கை கால்லாம் உடைச்சுதான் அதான் தான் சொல்றேன். இன்னைக்கு என்னன்னா கண் பார்வை இதால கருப்பசாமி பிரச்சனையா இருக்குது. அதனால கருப்பசாமி உங்க கட்டுமனைக்கு ஒரு அச்சாரம் அமைச்சுட்டாரு. அதை கொண்டு போய் இங்க வச்சுக்கோ. எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி கண் பார்வையெல்லாம் போய்க்கிறேன். தொழிலும் சிறப்பா குடுக்கல் வாங்கலையோ எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத நல்லபடியா வீட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சு விட்டுதா. எங்க அந்த குழந்தை? கருப்பசாமி கொஞ்சம் தாமதாக நான் மாற்றி கொடுங்க, புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத இன்னைக்கு உனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண் பார்வை தான். தொழிலும் நல்லபடியாக எந்த ஒரு தண்ணியும் தண்ணி இல்லாத வடிவத்துக்கு தரேன். வாங்கம்மா, ஒன்னொன்னா கேளுங்க. ஒண்ணு கேளுங்கம்மா, எல்லாம் நிக்கிறாங்கல்ல, புரியுதா? இன்னைக்கு பார்த்தோம்னா போட்டி கண் பார்வை தான் ஜாஸ்தி. அப்படியே வாங்க, அடுத்த அம்மா சொல்லுங்க.
என்ன ஒரு கருவுதா நடக்க முடியலையா? மெதுவா கொஞ்சம் கஷ்டம் தான் புரியுதா? நரம்பெல்லாம் ஆச்சு. அதான் சொல்றேன், இதெல்லாம் கொஞ்சம் நரம்பு மாற்ற மாதிரி வந்து. அதனால கருப்புசாமி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயா, உன்னுடைய மக்களை பார்த்தேன். சில தனியா நடக்குனாலும் முடியல, ஏற்கனவே கீழே விழுந்துன்னா ஏற்றிச்சு. அதனால கருப்புசாமி ரொம்ப மன வேதனையா இருக்கு, புரியுதா? அதனால கருப்புசாமி இது கொஞ்சம் இப்ப முடியாது. இது மரம் வாங்கினதே அப்படிதான், யோசிக்கிற பார்த்தாலும் அதான் சொல்லுவோம். ஒன்றும் மாற்றி அமைக்க முடியாது, புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு சிறு சிறு குழந்தைக்கு அப்பேசணும் இருக்கணும். அதனால கருப்புசாமி இந்த அப்பேசத்துக்கு வெளியே கொண்டு வந்தார், புரியுதா? எந்த ஒரு குளர்வு இல்லாத மன தைரியத்தை கருப்புசாமி காப்பாற்றணும். புரியா? அப்படியே கொஞ்சம் நட நட, கை விடு. அப்படியே நட, இங்கிட்டு வா, இந்தாண்ட வா. இருங்க ஐயா. அது எதையும் பிடிக்க கூடாது. அப்படியே நட வாங்க. நட 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 நட. அப்படியே அப்படியே போகுது. யாரும் எதையும் தொடக்கூடாது. தொடக்கூடாது, தொடக்கூடாது. வாங்க. என்னால நடக்க முடியும், நட. ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும், உடனே முடியாது. போ, அங்க போய் வா. போ வாங்க. போ, அதை தொடாதீங்க. தைரியமா போ, சாமி நினைச்சிட்டு போ. வாங்க ஐயா. தொட்டு கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு வாங்க. சாமியை கும்பிடுங்க.